நம்மளுக்கு நல்லா பிடிச்ச ஒரு விஷயத்த நல்ல இன்ட்ரெஸ்டோட மெய்மறந்து இன்வால்வ் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு தடங்கள் வருதா, அதை செய்ய விடாமல் தடுக்குது அப்படின்னா இதனோட விஷயம் வந்து ரெண்டு விதத்தில் இருக்கும். ஒன்று நம்மளோட சோல் பர்பஸாக இல்லாமல் இருக்கலாம், இது நம்மளுக்கானதாக இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்துல நம்மளை அது செய்ய விடாமல் தடுக்கும். இன்னொன்று செல்ஃப் சபோட்டேஜ், நம்மளே அழிச்சிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன், சைக்கலாஜிக்கல் பேட்டர்ன். என்பிடி கிட்ட இருக்கக்கூடிய விக்டிம்ஸுக்கு இந்த செல்ஃப் சபோட்டேஜ் நிறையாவே இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா மைண்ட் டைவர்ஷன். என்பிடி இருக்கிறவங்க இன்டென்ஷனோட பண்ணுவாங்க, நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடவே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணும்போது ஏதோ ஒரு துறையில் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஒன்று எடுத்து செஞ்சீங்கன்னா அதில் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற பவர் உங்ககிட்ட இருக்கும். இது நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்மளை 360 டிகிரியில் அவங்க வியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளும் நம்மளை விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். நார்சிஸ்டுக்கு நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளும் நல்லா தெரியும். நம்ம கொஞ்சம் எங்கேயோ அவங்களோட கையை மீறி போகிறோம் வளர்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே பிடிச்சி அழிச்சு உள்ள தள்ளி இது பண்ணிடுவாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு பயிற்சியை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 1 ஹவருக்கான யோகா வீடியோ வித் மெடிடேஷன் கலந்து இருக்கும். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அது ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி விடாமல் ரெடியாகி உட்காந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். 1 மணி நேரம் உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த யோகாசனங்களை 1 மணி நேரம் டெய்லி ரொட்டீனில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் க்யூர் பண்ண முடியும். பொறுமையாக இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோடு நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.